சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கிறது ஒரு நகரத்து காதல். அவசரமான காதல், அவசரமான கல்யாணம், மிக அவசரமான ஒரு விவாகரத்து. கொஞ்சம் கூட தான் தொட்டு தாலி கட்டின, லவ் பண்றேன்னு சொல்லி விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளை கொடுத்துட்டு, அது என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே 2 குழந்தைகளுக்கு அப்புறம் தான் இன்னொரு காதல் வருது. இந்த இன்னொரு காதலுக்காக இந்த மனைவியையும் இந்த குழந்தைகளையும் அப்படி அப்பட்டமா கைவிடுறது. இதுல ஒரே ஒரு ஆறுதல், அந்த பையனுடைய அம்மாவும் அக்காவும் அந்த பொண்ணுக்கு மிக ஆறுதலா இருக்காங்க. அந்த பொண்ணை கைவிட்ட கூடாதே அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு பாருங்க நம்ம நிகழ்ச்சிய, உண்மையிலேயே மனசு வெறுத்து போகும். அவ்வளவு ஒரு ஆத்திரம் வருது எனக்கு. என்ன பிரச்சனை புஷ்பா? நானும் என் கணவரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரிம்மா. இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் நடந்தது? 2007 கல்யாணம் ஆச்சு. சரி. 2 வீட்டுக்குமே தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க போரூர்ல இருந்து வரீங்க, அவரு எந்த ஏரியா? இல்ல, இதுக்கு முன்னாடி 2 பேருமே வடபழனில தான் இருந்தோம். சரிம்மா. என்னோட நேட்டிவ் பிளஸ் சேலம். ஓகே. அவருக்கு சென்னை தான். சரி. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க போரூர்ல வடபழனில? ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு குழந்தை பார்த்துட்டு வீட்டோட ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். சரிம்மா. அங்க குழந்தைக்கு ஆட்டோ ஓடிட்டு வருவாரு. அப்பதான் பார்த்து பேசி பழகினோம். 2 மாசம் தான் பார்த்து பேசினோம். அதுக்கப்புறம் அவங்களோட அக்காக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சு கால் பண்ணி சொன்னாங்க, நாங்க எங்க தம்பிக்கு வேற ஆளுன்னு பாத்துட்டோம், நீ அவனோட பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியோட கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் சொன்னாங்க. உங்க வீட்டுக்காரர் பேர் என்னம்மா? ரவி. ரவி. ரவியுடைய அக்கா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுடைய காதல் மேட்டர் தெரிஞ்சு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. சரி, வேண்டாம் விட்டுருங்கன்னு பிரச்சனைகளை சொல்றாங்க. என்ன விதமான பிரச்சனை அவருக்கு இருந்ததுமா? அவங்க கொஞ்சம் பணம் எல்லாம் இல்லாதவங்க. அவங்க அப்பா சரியா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. சோ அப்பா சரியில்லை, எனக்கு எல்லாமே அம்மா தான் இருந்து செய்யறாங்க, அதனால நாங்க ஒரு நல்ல இடத்துல நிறைய ஃபேமிலியோட இருக்கிற பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு ஒத்துண்டு அவரை டெய்லி நைட்ல தான். உங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் கிடையாது? அப்பா இல்ல, இப்போ வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சரிம்மா. உங்க கல்யாணம் நடந்த அந்த 2007 அப்போ அப்பா இருந்தாங்களா? அப்போ அப்பா இருந்தாங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் கழிச்சுதான் அப்பா இறந்து போய். சரி சரி. அப்போ கால் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் டெய்லியுமே நைட்டு தான் அவரை நான் பார்த்து பேசுவேன். சரி. நைட்டு அவரை பார்த்து பேசும்போது அக்கா கால் பண்ணாங்கன்னு நான் சொல்லல, மாதிரி உனக்கும் எனக்கும் வேண்டாம், பாத்துக்கு பேச வேண்டாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் திடீர்னு சரி ஓகே, அவர் தான் பைக்ல கொண்டு போய் என்ன வீட்டுல விடுற மாதிரி விடுவாரு. நான் வீட்டுல விடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கோயம்பேடு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். இவர் பேசினோடனே எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். விட்டுறேன்னே சொல்லிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சொல்லி அப்புறம் அங்க இருந்து வீட்டுல விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற மாதிரி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா குன்றத்தூருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு போய். ஆமா, குன்றத்தூர் அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு போய் கணேஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல தான் நைட் என்ன ஸ்டே பண்ண வச்சார். இங்கே இதே காலையில கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்குள்ள போய் பணம் மத்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ரொம்ப அழுதேன். என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுல இருக்க வச்சுட்டு இவர் கிளம்பி போயிட்டாரு. அவங்க வீட்டுல ஃபுல்லா எல்லாமே ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவங்களும் லவ் மேரேஜ் தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் எங்க ஹஸ்பண்ட் தான். ரவி ரொம்ப நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனும். அப்போ எனக்கு வயசு 21 தான். அப்போ கல்யாணம் ஆரம்பிச்சேன். எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, அழுதுட்டே இருந்தேன். விடிகாத்தால 4 மணிக்கு போன் பண்ணி ரவிக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டே இருக்கு, போலீஸ் கேஸ் ஆயிடும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ அந்த பொண்ணு கொண்டு போய் வீட்லயே விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் அங்க இருந்து எனக்கு கால் பண்ணி உன்னை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ்ல வந்து உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா சொன்னேன், எங்க வீட்டுல என்ன காணும்னா விட்டுருவாங்களே, இல்ல அவங்களா தேடுவாங்களே தவிர ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டாங்க, அவங்களாம் கொஞ்சம் பிரஸ்டீஜ் பாக்குறவங்க, போக மாட்டாங்க அப்படின்னு. இல்ல உன்னை தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, தேடினாலும் நான் போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வீட்டுல கொண்டு போய் விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இப்போதைக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னேன். சரி நான் வரேன்னு சொன்னார். வந்து எவ்வளவு என்கிட்ட பேசினாரு. இல்ல முடியவே முடியாதுன்னு சொன்னேன். 2 வீலர்ல தான் கூட்டிட்டு வந்தார். வர வழி எல்லாம் என்கிட்ட பேசிட்டே கன்வின்ஸ் பண்ணிட்டே வந்தார்.
அப்போ முடியாதுன்னு தான் சொன்னேன். திடீர்னு பாதி வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறுத்தின. ஆனா வண்டி ரிப்பேர் ரிப்பேர் ஆகாமலே ரிப்பேர் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிப்பேர் பாக்குற மாதிரி பண்ணிட்டு அவரோட ஃப்ரெண்டு மகேந்திரன் சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டே இருக்கு, வீட்டுக்கு போறேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கிட்ட என்ன பேச வச்சாங்க. அவங்கள நான் அண்ணான் தான் கூப்பிடுவேன். அந்த அண்ணா சொன்னாங்க, ரவி ரொம்ப நல்லவன், அவனை விட்டா வேற ரொம்ப நல்லவன் அப்படின்னு என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி நமக்காக இவ்வளவு செய்யறாரே, விட்டுற மாட்டாரு, லைஃப் லாங் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி இவர் நல்லவரதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நான் வர விரும்பல. நான் கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் நகை பணம் எல்லாம் வச்சிருந்தேன். நான் வீட்டுல போய் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவருக்கு நம்பிக்கை இல்ல, நான் வீட்டுக்கு போனா திரும்ப வருவேன்ட்டு. நான் டெஃபினட்டா வரேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லிட்டு போனேன். போயிட்டு என்னோட ட்ரெஸ் ஒரு நகையெல்லாம் போட்டிருந்தேன் நான், செயின் கம்மல் அது பிரேஸ்லெட் எல்லாமே அதெல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் பணத்தோட வந்தேன். நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் வீட்டுக்கு போய் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தார். அது வரைக்கும் நான் வருவேன்ற நம்பிக்கையே அவருக்கு இல்ல. ஏன்னா நைட் எல்லாமே நான் அழுதுட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். திடீர்னு ஓகேன்னு ஒத்துனா அவருக்கு நம்பிக்கையே இல்ல. நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஹாஃப் அன் 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மகேந்திரன்ங்கிறவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் உங்க மனசு இழகுச்சு. ஆமா, ரொம்ப ரவிய பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு. எனக்கு அவங்களுக்கும் மகேந்திரனுக்கும் லவ் மேரேஜ் தான், இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. சோ இங்க எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், டெஃபினட்டா உன்னை வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு ரொம்ப பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தான் இவர் வந்தார். அங்க இருந்து வந்தவாசின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனாரு, அவரோட ஃப்ரெண்டுக்கு. அங்கதான் நைட்டு ஸ்டே பண்ணிருந்தோம். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரும், ரவி, நானு எல்லாரும் ஸ்டே பண்ணிருந்தோம். அங்க இருக்க பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணி. சைடுல நீங்க எந்த ஒரு ஃப்ரெண்டு யாருமே கிடையாது, எல்லாமே என் ஹஸ்பண்டோட சைட்ல மட்டும்தான். அதுவும் ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேற யாருமே இல்ல. பண்ணிட்டு மறுநாள் காத்தால போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு கோவில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள மகேந்திர என்ன பண்ணாங்க, நான் ரவியோட அக்காக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு சொல்லி. இப்போ மகேந்திர வீட்டு ஒரு 4 வீடு தள்ளி வினோத்னு சொல்லிட்டு, நான் இவரை லவ் பண்றதுக்கு முன்னாடி வினோத லவ் பண்ணிருந்தேன். ஒரு 3 வருஷமா நான் பண்ணிருந்தேன். அவரோட வினோதோட கொஞ்சம் ஆக்டிவிட்டி எல்லாம் சரியில்லை, ரொம்ப ட்ரிங்க்ஸ் பாக்க எல்லாம் போடுவாங்க. 3 இயர்ஸா லவ் பண்ண, எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் கேட்கல. சோ வேண்டான்னு விட்டுட்டேன். அத விட்டதுக்கு அப்புறம் தான் ரவியும் வினோதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரவியோ வினோத நான் லவ் பண்ண விஷயம் எல்லாமே ரவிக்கு தெரியும். எல்லா விஷயமும் நான் எதுவுமே நான் மறைக்கல, எல்லாமே தெரிஞ்சுதான் இவர் என்ன ஒத்துண்டார். நான் அப்பவே ரவி கிட்ட கேட்டேன், நான் வினோத எல்லாம் லவ் பண்ணிருக்கேனே அப்படின்னு. எனக்கு தெரியும், எனக்கு இருந்தாலும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. மகேந்திரா அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ரவி புஷ்பா, என் பேர் புஷ்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அங்கேயும் சொல்லிட்டு ரவி வந்து பணம் எல்லாம் மகேந்திரன் பணம் அரேஞ்ச் பண்ணி, எனக்கு மகேந்திரன் தான் தாலி, எனக்கு புடவை, அவருக்கு வேஷ்டி சட்டை மாலை எல்லாமே அவங்கதான் வாங்கிட்டு வந்தாங்க. சென்னையில இருந்து வந்தவாசிக்கு அவங்கதான் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அங்க இருக்க ஏதோ பெருமாள் கோவிலுக்கு காலையில விடிக்காத்தால எழுந்துட்டோம், போயிருக்கோம். அங்க ஏற்கனவே முன்னாடி சீட்டு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தெரியல. சோ அங்க இருந்து மேல்மருவத்தூருக்கு வந்தோம். அங்கவும் உடனே கல்யாணம் பண்ண முடியாது, அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்கயோ அலைஞ்சி கொஞ்சம் மேல்மருவத்தூருக்கும் திண்டிவனத்துக்கும் சென்டர்ல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, மலை மேல சிவன் கோவில் தான். சிவனா லிங்கம் மட்டும் தான் இருக்காங்க. சோ அங்க யாருமே இல்ல, கோவில் கேட் பூட்டி இருந்தது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களும் நாங்க மட்டும்தான். கடைசியா மகேந்திர வந்தாங்க இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. அவங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தாலி எல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். 3 வருஷம். ஒரு இப்போ ஆண் குழந்தை ஒண்ணு, இப்போ நான் 3.5 வயசு ஆகுது. இப்போ செகண்ட் ஒரு பொன் குழந்தை பவித்ரான்னு சொல்லிட்டு குழந்தை இருக்கு. செகண்ட் பேபி நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வேண்டாம் அந்த குழந்தை அபார்ஷன் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. சொல்வதெல்லாம்